everyone, praise the Lord. Welcome to the official too. இதனால கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு. என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஆதரவு யாரும் இல்ல, இவங்களை விசாரிப்பார் யாரும் இல்ல, அதனால நம்மளும் எதுவும் பெருசா கண்டுக்க வேணாம். ஒருவேளை இந்த நேரத்துல நம்ம அவங்களோட போய் பேசி அவங்களுக்கு நம்ம ஆறுதல் செஞ்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அவங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துரும், அதனால நம்ம ஒதுங்கியே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மள ஒதுக்குற காலங்கள் உண்டு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்கு நம்ம யாருமே இல்லாத ஒரு தருணத்துல இருக்கோமோ, அதாவது தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்கிறோமோ, அந்த நேரத்துல நம்மளுடைய இருதயங்கள் காயப்பட்டுரும், நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சிதைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வுகள் நம்மள சுத்தி இருக்கும். நம்மளை காப்பாற்றுறதுக்கோ இல்ல நம்மளை தேற்றுவதற்கோ நம்மளை ஆதரிக்கிறதுக்கோ யாருமே இல்லை அப்படின்ற அந்த சூழ்நிலையில நம்மளுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப துவண்டு போயிடும். இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளால பெருசா எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போம். நம்மளுடைய காயங்கள் ரொம்ப ஆழமா இருக்கும். ஆனா தேவன் எரேமியா 30ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மக்கள், இந்த உலகம் நம்மளை ஒதுக்கி நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளை ஒதுக்கி வச்சதுனால தேவன் நம்மளுடைய காயங்களை கண்டு அவர் நம்மளுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நம்முடைய காயங்களை கற்றுக்கிறவரா இருக்கிறார். அது சரீர பிரகாரமா இருந்தாலும் சரி, இல்ல இருதயத்தின் பிரகாரமா இருந்தாலும் சரி, நம்முடைய காயங்களை தேவன் கற்ற இன்னைக்கு சித்தமா இருக்கிறார். நம்மளை ஆரோக்கியம் வர பண்ணி அவர் நம்மளை அழகு பார்க்க அவர் சித்தமா இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க தனிமையில இருக்கலாம், இல்ல விசாரிப்பற்றவரா இருக்கலாம், இல்ல ஆதரிக்கிறவர் ஒருவருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க இருக்கலாம். தேவன் உங்களுடைய இந்த நிலைமையில உங்களை அவர் ஆதரிக்கிறதற்கும் உங்களுடைய காயங்களை ஆற்றுவதற்கும் உங்களுக்கு சுகத்தை வர பண்ணுகிறதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்ற போகிறார். So hope you all enjoy the video. See you next video. Until bye, this is your Sam Karishma.